பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆறுதல் மாதம் நிகழ்ச்சியில் நேரடியாக ஃபோன் மூலமாக, யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், டிவி சேனல் மூலமாக கவனித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இருக்கிற இடங்களில் தேவன் உங்களை சமூகத்தினால் நிரப்புவாராக. வார்த்தையினால் உண்டாகிற வல்லமையினால் கர்த்தர் நிரப்புவாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக நன்றி அப்பா. எங்களுடைய ஆயுசு நாளில் ஒரு நாளை கர்த்தர் தந்தீங்க. இந்த நாளில் எங்களை அருமையாய் கிருபையாய் நடத்துகிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் மேல் வைத்த அளவில்லாத கிருபைக்காய், இரக்கத்திற்காய் நன்றி. நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியதப்பா. அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதியும். இந்த நேரம் எங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் உங்களுடைய வார்த்தை பதியட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய், வாக்கு தத்தமாய் பேசுவாராக. மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மீண்டுமாய் வாசிக்கிறேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்னைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை காண பண்ணுகிற கர்த்தர், அதிசயங்களை காண பண்ணுகிற கர்த்தர், அற்புதத்தை காண பண்ணுகிற கர்த்தர், விடுதலையை காண பண்ணுகிற கர்த்தர், ஜெயத்தை காண பண்ணுகிற கர்த்தர். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அற்புதமான காரியங்களை காண பண்ணுகிற கர்த்தர், எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் தருவதை காண பண்ணுகிற கர்த்தர். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், அறிக்கையிடுங்கள், நம்புங்க. என் அதிசயங்களை காண பண்ணுவார். என் பிள்ளைகளுக்கு அதிசயத்தை காண பண்ணுவார். என் குடும்ப வாழ்க்கையில் அதிசயத்தை காண பண்ணுவார். என்னுடைய கைகளின் பிரயாசத்தில் அதிசயத்தை காண பண்ணுவார். நான் செய்கிற ஊழியத்தில் அதிசயத்தை காண பண்ணுவார். உங்கள் கண்கள் அதிசயமான காரியங்களை காண்கிற கண்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. தாவீது சொல்லுகிறார், தேவ சமூகத்தில் போய் பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் மகிமையும் கண்டேன். வல்லமையும் மகிமையும் காண்கிற கண்களாய் கர்த்தர் இன்றைக்கு தாவீது கண்களை கர்த்தர் மாற்றினார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் 1ஆம் வசனம். உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்தில் உயர உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறது போல ஒரு தரிசனம். அங்கே தூதர்கள் செட்டைகளை விரித்து நிற்கிறாங்க. 2 செட்டைகளால் பறந்து 2 செட்டைகளால் தங்களை மூடி, முகத்தை மூடி, தங்கள் சரீரத்தை மூடி நிற்கிறாங்க. அப்போ சேனையில் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சத்தம் கேட்கிறது. அப்போ இவர் சொல்லுகிறார், சேனையின் ராஜாவின் கண்கள் கண்டதை அசுத்த உதடுள்ள மனுஷன் நான், அசுத்த உதடுள்ள ஜனங்களுடைய நடுவில் வாசம் பண்ணுகிறவன் நான். அப்போ தேவனுடைய சத்தம் கேட்கிறது, யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவா? தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டவர் அன்றைக்கு சொல்றான், தேவ ராஜாவை என் கண்கள் கண்டதே, ராஜாவை என் கண்கள் கண்டதே, ஐயோ நான் அதமானேன். தேவாலயத்தில் ஒரு நாள் உசியா ராஜா தவறான ஒரு தூபம் காட்டி அதே தேவ சமூகத்தில் குஷ்டரோகம் வந்தது. அநேக ஜனங்கள் அன்றைக்கு தேவாலயத்துக்கு வரல. காரணம், ஒரு ராஜா தவறு பண்ணும்போது ராஜாவுக்கு இப்படிப்பட்ட நிலைமை, நாம் ஏன் தேவாலயத்துக்கு போகணும்? தேவாலயத்தில் மகிமை அற்று போன நிலைமை, தேவாலயத்தில் ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமை, தேவாலயத்தில் மரணம் ஏற்பட்டது, தேவாலயத்தில் வியாதி ஏற்பட்டது. அந்த வருஷத்தில் வேதனையோடு துக்கத்தோடு ஏசாயா தீர்க்கதரிசி அந்த உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்தில் தேவாலயத்தில் போய் நிற்கிறார். அப்போ தேவன் தரிசனமாய் தோன்றுகிறார். அன்றைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஏற்கனவே ஒரு ஊழியக்காரர் தான், தீர்க்கதரிசி தான், மீண்டும் ஒரு அழைப்பை பெற்றுக் கொள்கிறார். இதோ அடியன் என்னை அனுப்பும், here I am, send me Lord. அன்றைக்கு அவன் கண்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினதாய் கண்டது. யோவானை பத்மு தீவில் நாடு கடத்தினாங்க. ஒரு நாள் இயேசுவை பார்க்கும்போது கைகள் ஆணி, ஒரு நாள் இயேசுவை பார்க்கும்போது விழாவில் குத்தப்பட்டாங்க. ஒரு நாள் இயேசுவை பார்க்கும்போது தலையில் முற்கிடம் அவர் சத்தமிடுகிறார், என் தேவன் என் தேவன் ஏன் என்னை கைவிட்டார்? ஆனால் வெளிப்படுத்த புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அந்த நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் பத்மு தீவில. அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு வர்ணித்து எழுதுகிறார், அவருடைய தலைமயிர் மிக வெண்மையான பஞ்சை போல் இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறார்.
அவருடைய பாதம் வெண்கலத்தின் பாதம் போன்றிருக்கிறது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சல் சத்தம் போல இருக்கிறது. இப்படியெல்லாம் ஆண்டவரை பார்த்த விதம் தரிசன வித்தியாசமாய் பார்க்கிறார். அவரை கண்டவர் பாதத்தில் விழுகிறார். ஆண்டவரை பார்த்தார். இன்னைக்கு நீங்கள் வாக்குத்தத்தமாய் புரிந்து கொள்ளுங்கள். அதிசயத்தை காண பண்ணுகிறவர், அதிசயத்தை காண பண்ணுகிற கர்த்தர். மோசேயுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அதிசயத்தை கண்டார். மோசே அன்றைக்கு ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்படும் போது கர்த்தர் முட்செடி மூலமாய் தரிசனமாகிறார். இந்த முட்செடி பாருங்க, பயங்கரமான தீ எரிகிறது. ஆனால் அவருடைய இலைகள் அவிழ்ந்து போகவில்லை, பட்டு போகவில்லை. அதிசயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் கேட்கிற உன் கையில் இருக்கிறது என்ன? ஆண்டவர் ஒரு கோல் கீழே போடு, ஒரு அற்புதத்தை பார்த்தார். மற்ற எல்லா ஜனங்களும் பிறக்கும் போது நைல் நதியில செத்துட்டு போகுது பிள்ளைகள் நாம். ஆனால் ஒரே ஒரு குழந்தை மட்டும் உயிரோடு மீட்கப்படுகிறது. மோசேயின் குடும்பம் பார்த்தது. கண்ணால் காணும் அதிசயத்தை கண்ணால் காண வைப்பார். அநேக நாள் ஜெபித்த காரியங்களை கண்ணால் பார்க்க வைப்பார். பதில் கொடுக்கிறதை கர்த்தர் பார்க்க வைப்பார். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வதை, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை உங்கள் கண்கள் காண கர்த்தர் வைப்பார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அதிகாரத்தை எப்படி தியானிக்க போகிறோம்? யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Gospel according to John chapter 20 20ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்தாம் நாளில் அதிகாலையிலே, 1ஆம் வசனத்தை கவனிங்கள், வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோட, பாருங்க, விடிய காலம், அதிக இருட்டு, அதிகாலையில மகதலேனா மரியாள் அங்க போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டாள். கல்லறை அடைக்கப்பட்டு அந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டாள். உங்களுக்கு விரதமாய் அடைக்கப்பட்டிருக்கிற காரியம் எடுத்து போடுகிறதை நீங்கள் காண்பீர்கள். பிள்ளைகளுடைய வேலைகளை தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் தடை நீங்குவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த வார்த்தை என்ன தெரியுமா? முதலாவது இதை காண்பீர்கள், தடைகள் நீக்கப்படுவதை காண்பீர்கள். ஆண்டவரை குறித்து மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. மீகா 2ஆம் அதிகாரம் 13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிக்க கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். கர்த்தர் யார் தெரியுமா? தடைகளை நீக்கி போடுகிறவராய் முன்பதாக கடந்து செல்லுகிறவர். ஐயோ, திருமண காரியங்கள் தடை இருக்கிறது, தடைகள் மாறுகிறது. உங்கள் கண்கள் தடைகள் நீங்குவதை காணும். உயர்வுக்காய் காத்து கொண்டிருக்கிற நாள் ஒரு பெரிய தடை. சில காரியம் பிசினஸ் தடையா இருக்குது, வீடு கட்டுவதற்கு தடையா இருக்குது, வேலை உயர்வுக்கு தடையா இருக்குது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தடையா இருக்கிறது. சில காரியத்தை முயற்சி எடுக்கிறோம், தடையா இருக்கிறது. தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைகிறது. நான் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைகிறது. விசுவாசிங்க, என் கண்கள் தடைகள் நீங்குவதை காணும். அநேக நாளாய் ஒரு காரியத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறேன். தடை சில தடைகள் ஏற்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் தடைகள் நீங்கட்டும். கல் புரட்டி போடப்பட்டிருக்கிறதை கண்டால், இவங்க வரும்போது வேற ஒரு பகுதியில் போடப்பட்டிருக்கிறது. மார்க் 14ஆம் அதிகாரம், மார்க் கடைசி அதிகாரம், அதாவது 16ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை கவனிங்க. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். கல்லறையின் வாசல் இருக்கிற கல், அந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மீண்டும் வாசிக்கிறேன். கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். 4ஆம் வசனம், அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். இங்க பாருங்க, வரும்போதே பேசிட்டு வராங்க மகதலேனா மரியாள். இந்த கல் நமக்காக யார் புரட்டி தள்ளுவா? ஐயோ, இந்த தடை யார் நீக்குவா? இந்த பண பிரச்சனை யார் நீக்குவா? இந்த வியாதி பிரச்சனை யார் நீக்குவா? இந்த மன பிரச்சனை யார் நீக்குவா? இந்த மன அழுத்தத்தை யார் நீக்குவா? யார் நமக்காய் புரட்டி தள்ளுவா? இந்த காரியம் மிகவும் பெரியதா இருக்கிறது. எனக்கு முன்பதாக இருக்கிறது பெரிதா இருக்கிறது. செருபாபின் முன்பதாக இருக்கிற பர்வதமே எம்மாத்திரம். சொல்லுங்க, எம்மாத்திரம். இது ஒன்றும் பண்ண முடியாது. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள் வாசம் பண்ணுகிறவர் சர்வ வல்லம் இருக்கிறவர்.
இயேசு உயிர்த்தெழுந்தார், கல் புரட்டி போடப்பட்டிருக்கிறது. அவங்க பேசிட்டு வராங்க, யார் நமக்காய் புரட்டி தள்ளுவா? யார் நமக்காய் கல்லை புரட்டி தள்ளுவார்கள்? யார் அந்த தடையை நீக்குவா? அந்த கல் மிகவும் பெரிதான கல், ஒருத்தர் தள்ள முடியாதுங்க. இயேசுவை அடக்கம் பண்ணாங்க. அந்த கல்லை குறித்து இன்னொரு பகுதியில் பார்க்கிறோம், சீல் வச்சாங்க, கவர்மெண்ட் முத்திரையிட்டாங்க. ஐயோ, எவ்வளோ பெரிய அதிகாரி ஆனாலும், பலவான்கள் ஆனாலும், பலசாலியால் கொண்டு வந்து திறக்க முடியாது. திறக்க அதிகாரம் இல்லை. பலன் இருந்தாலும் அதிகாரம் இருக்காது. காரணம், அது முத்திரையிடப்பட்டது. சில காரியம் கவர்மெண்ட் நிமித்தமாய், சில காரியத்தின் நிமித்தமாய் முத்திரையிடப்பட்டிருக்கலாம். அதை இனி மேற்கொள்ள முடியாது, இனி வாய்ப்பு இல்லை என்கிற பகுதியில் வந்திருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஒருவர் இருக்கிறார். ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் உருவாக்குகிற கர்த்தர், சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர், காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். விசுவாசியுங்கள், தடைகளை நீக்க வல்லவர் என் தேவன். என் கண்கள் தடைகள் நீங்குவதை காணும். என் கண்கள் எரிக உடைக்கப்படுவதை காணும். என் கண்கள் யோர்தான் பிரிவதை காணும். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே, எகிப்திலிருந்து புறப்படும் போது கர்த்தர் வாதைகளை அனுப்பி எகிப்து ஜனங்களை வாதித்தார். பார்வோனை வாதித்தார். வரும்போது செங்கடலை பிரித்தார். கண்களிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். யோர்தானை பிரித்தார். காடைகளை அனுப்பினார். பகல மேகஸ்தம்பம், ராவில் அக்னி சம்பத்தை கொண்டு கர்த்தர் நடத்தினார். எப்படியெல்லாம் அதிசயத்தை கர்த்தர் காண வைத்தார். அதிசயத்தை காண வைத்தார். அதிசயத்தை காண வைத்தது போல இன்னும் உங்களை அதிசயங்களை காண பண்ணுமே. Hallelujah. I will show wonders. I will make you to see the bondage is brokening. Hallelujah. The barriers which is standing against you, it is broken. Hallelujah. உடைக்கப்படுவதை உங்கள் கண்கள் காணும். தடைகள் நீங்குவதை விசுவாசிங்க. என் கண் அதிசயத்தை காணும். முதலாவது, அந்த மரியாள் கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டால் உடனே வேகமா ஓடுறாங்க. ஓடி சொல்றாங்க, சீசர்ட்ட போய் சொல்றாங்க, இப்படி கல் எடுக்க போடப்பட்டிருக்கிறது, இயேசுவை காணோம். உடனே என்ன பண்றாங்க பாருங்க, 3ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு மற்ற சீசரும் கல்லறிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினாங்க. 2 பேரும், பேதுரும் இன்னொரு சீசரும் 2 பேரும் ஒருமித்து ஓடுறாங்க, சேமா ஓடுறாங்க. அப்போ பாருங்க அடுத்த வசனம், பேதுரு பார்க்கலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி. பேதுரு பாட்டில் இன்னொரு சீசன் மிக வேகமா ஓடுறான். வேகமாய் ஓடி முந்தி கல்லறிடத்திற்கு வந்து 5ஆம் வசனம், அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீலைகள் கிடக்கிறதை காணான். முந்தி ஓடுறான். பேதுருக்கு முன்னாடி ஓடி உள்ள போய் பார்த்தா சீலைகள் கிடக்கிறது. பிரேதத்தை சுற்றி வைக்கப்பட்டிருக்கிற சீலைகள். லாசரு 4 நாள் ஆச்சு, நாரி போச்சு, கல்லுக்குள்ள இருக்கிறான். வெளியே லாசரு வெளியே வான்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னார்? கல்லை புரட்டி தள்ளுங்கள், கல்லை புரட்டி போடுங்கள், கல்லை எடுத்து போடுங்க. லாசரு வெளியே கொண்டு வரும்போது கல்லை எடுத்து போட சொன்னார். ஆனால் இயேசுவை வெளியே வரும்போது கல் தானாய் புரட்டி போடப்பட்டது. தேவதூதர் கர்த்தர் அனுப்பினார். சத்தம், பயங்கரமான சத்தம். நமக்காய் யுத்தம் பண்ண, நமக்காய் ஜெயம் கொடுக்க ஒருவரை கர்த்தர் எழுப்புவார். கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். 2வது, சீலைகளை பார்க்குறாங்க. அப்படி என்றால் அடையாளம், அடையாளங்களை காண்பீங்க, அற்புதத்தை காண்பீங்க. ஹல்லேலூயா. ஐயோ ஒன்றும் இல்லையே, வார்த்தை இருக்குது, ராமுழுதும் பிரயாசப்படுற ஒன்றும் அகப்படலை, ஒன்றும் இல்லையா? ஆகிலும் உடைய வார்த்தையின்படி போடுகிற வார்த்தை ஒரு அடையாளம். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் ஒரு அடையாளம். ஆண்டவர் தாவீதை பேசுற முசுக்கட்ட செடி மேல் வருகிற ஓசை நீ கேட்கும் போது நீ போய் பெலிஸ்தியரை மேற்கொள்ளலாம். முசுக்கட்ட செடியில சத்தம் கேட்கணும். எவ்வளவு காது கூர்மையா கேட்கணும் பாருங்க. ஒரு பக்கத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையம், ஒரு பக்கத்துல பெலிஸ்தியருடைய பாளையம். பாளையத்துல சும்மா ஒரு துப்பாக்கி தூக்கும் போதே, கத்தி தூக்கும் போதே சவுண்ட் வரும். அப்ப எவ்வளவு படையில ஜனங்கள் இருக்கிறாங்க. பயங்கரமான சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். அதன் மத்தியில் தாவீது அடையாளத்துக்காய் காத்து கொண்டிருந்தார். ஒரு அடையாளம். எப்பொழுது ஆண்டவரே காதை செவி கொடுத்து கேட்கும்போது முசுக்கட்டை செடி மேல சத்தம் வந்தது. ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டவரே என்ன அடையாளம்? ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, அது அடையாளம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவுதான் இருக்குது, என்ன அடையாளம்? அதுதான் அடையாளம். கர்த்தர் அற்புதம் செய்வார். காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், பள்ளத்தாக்கில் தண்ணீர் நிரம்பும். பயங்கரமான பஞ்சம். எலியா கர்மேல் பர்வதத்தில் ஏறி நின்று முழங்கால் படிட்டு தன்னுடைய தலை முழங்கால் படும்படி குனிந்து ஜெபிக்கும் போது தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்றான், ஊழிக்காரனை பார்த்து போய் பாரு, சமுத்திரம் மட்டும் போய் பாரு. பார்த்து சொல்றான், ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. எலியா சொல்றார், எனக்கு பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது, எனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலை மட்டுமாய் போய் பார்த்துட்டு வரார். கடைசி சொல்றார், கையளவு மேகம் மட்டும் இருக்குது. கொஞ்சம் அடையாளத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவர். உங்கள் கண்கள் அடையாளங்களை காணும். உங்கள் கண்கள் அடையாளத்தை காணும். ஹல்லேலூயா.
கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை முன்பதாக வாக்குத்தத்தம் மூலமாய், தீர்க்கதரிசனம் மூலமாய் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி அடையாளங்களை காண்பிக்க வல்லவர். உங்கள் கண்கள் அடையாளங்களை காணும். நோவாட்ட இனி சொல்றார், இனி ஜலத்தை அழிக்க மாட்டேன், ஜலத்தினால் ஜனத்தை அழிக்க மாட்டேன். வானவில்லை கொடுத்தா அடையாளங்களை கொடுக்கிறார். கண்கள் அடையாளங்களை காணும். அடுத்தது பாருங்க, 6ஆம் வசனம். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து, முதலாவது வந்தவன் கல்லறைக்குள்ள பார்த்து சீலையை பார்க்குற, அடையாளத்தை பார்க்குறான். பேதுரு திரும்ப ஓடி வந்து உள்ளே வரார். உள்ளே வந்து பார்த்து என்ன பார்க்குறாரு பாருங்க, 7ஆம் வசனம். சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சிலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுற்றி வைக்கப்பட்டதை கண்டான். இப்போ இன்னொரு காரியத்தை காண்றார். முதலாவது மகதலேனா மரியாள் கல் புரட்டி போடப்பட்டதை கண்டால். அப்படி என்றால் தடை நீக்கப்படுகிறதை காண்பாய். ரெண்டாவது, ஒரு சீசன் உள்ள பார்க்கிறான், சீலைகள் கிடக்கிறதை கண்டான். அடையாளத்தை கண்டான். மூன்றாவது பேதுரு உள்ளொந்து பார்க்கிறான். சீலைகள் மட்டுமல்ல, தலையில் சுட்டப்பட்டிருக்கிற அந்த துணி சீலை தனியே சுற்றி வைக்கப்பட்டது. ஆங்கிலத்தில் ஃபோல்ட் பண்ணி மடித்து வைக்கப்பட்டிருந்தது. அதாவது யூதர்கள் அவளுக்கு ஜெப வஸ்திரம் என்கிற ஒரு வஸ்திரம் உண்டு. ஒரு ஸ்கார் போடுற மாதிரி அவங்களுக்கு நீளமாக ஒரு வஸ்திரம் இருக்கும். 12 வயதுலேருந்து அதை கொடுப்பாங்க. அதை ஜெப நேரங்களில் பயன்படுத்த வேண்டும். அது வெளியே கொண்டு போவதற்கு அனுமதி கிடையாது. அது வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன பண்ணணும்னா, தன் திரும்பி வர வேண்டும் என்பதற்கு அடையாளமாக என்ன பண்ண வேண்டும், வீட்டில் உள்ள ஹாலில் அதை மடித்து வைக்க வேண்டும். அப்போ யாராவது அந்நியர்களோ குடும்பத்தினரோ யாராவது வரும்போது பார்த்தால், வீட்டு தலைவர் இங்கே தான் போயிருக்கிறார், உயிரோடு தான் இருக்கிறார், திரும்ப வருவார் என்று அர்த்தம். அப்போ அதே போல இயேசு கிறிஸ்து கடலில் இருக்கும்போது அவருடைய தலையில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சீலை மாத்திரம் ஃபோல்ட் பண்ணி மடித்து வைக்கப்பட்டிருந்தது. அப்படி என்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார், இங்கே தான் இருக்கிற ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருந்தது. அடுத்த வசனம் கவனிங்க, 8ஆம் வசனம். முந்தி கல்லறை இடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். முதல்ல அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு, சீலையை பார்த்தான், அப்போ விசுவாசிக்கல. ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு உண்மையை கர்த்தர் காண்பிப்பார். உங்கள் கண்கள் ஸ்பெசிபிக்கான, எனக்காய் தனிப்பட்ட விதத்தில் சொல்லப்படுகிறதை என் கண்கள் காணும். எனக்காய் கர்த்தர் தனியாய் ஒரு காரியத்தை செய்வதை என் கண்கள் காணும். எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மை சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். மூன்றாவது தான் சத்தியத்தை கண் காணும், உண்மையை கண் காணும். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உறுதியானதை கண் காணும். உறுதியானதை காண வைப்பார். இப்போ அடுத்தது பாருங்க, வசனம் 12ஆம் வசனம். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்தில் வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலை மாட்டில் ஒருவரும் கால் மாட்டில் ஒருவருமாய் உட்கார்ந்திருக்கிறதை கண்டால். இப்போ இந்த இயேசு சரீரம் வைக்கப்பட்ட இடத்தில் 2 தூதர்கள் இருக்கிறாங்க. வலது பக்கத்தில் ஒருத்தவங்க, இடது பக்கத்தில் ஒருத்தவங்க வெண்வஸ்திரம் தரித்து நிற்கிறாங்க. ஒரு கண்கள் தூதர்களை கண்டால். ஆண்டவர் காண வைக்கிற கர்த்தர் தூதர்கள். அப்படி என்றால் உனக்காய் துணை நிற்கிறவர்களை காண்பாய். கர்த்தர் துணை நிற்பதை, உங்களுக்காய் பரிந்து பேசுவதை, உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறதை கண் காணும். அந்த ஏன் அழுகிறாய் ஸ்திரியே, இன்னொரு பொதுவில் பயப்படாதே, தூதர்களை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் ஊழியர்களை தூதர்களாகவும் அக்கடிகளாகவும் காற்றிலாகவும் பயன்படுத்துகிறார். தூதர்களை கொண்டு கர்த்தர் பேசுவார். உங்களுக்காக தனிமைகள் துணை நிற்கிற தூதர்களை கர்த்தர் கட்டளிடுவார். உங்களுக்கே அறியாமல் உங்களோடு கூட தூதர்கள் இருக்கிறாங்க. எப்போது உங்களுக்கு பணிவிடை செய்ய, யுத்தம் பண்ண. ஒருவேளை நம் கண்கள் தெரியாமல் இருக்கலாம். பயப்படாதீங்க, கர்த்தர் தூதர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார். பாதம் கல் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுகிறார். என் கண் தூதர்களை காணும். சில கவனிங்க, அதிசயங்களை காண பண்ணுவேன். முதலாவது, கல் புரட்டி போடப்பட்டதை கண்டால், தடைகள் நீக்கப்படுகிறதை கண்டால். ரெண்டாவதாக, இந்த சீசன் பார்க்குறான், சீலைகள் கிடக்கிறதை கண்டான், அடையாளங்களை கண்டான். மூன்றாவது, பேதுரு உள்ள பார்க்கிறார், தலையில் சுட்டப்பட்டிருந்த அந்த சீலை தனியாய் வளைக்கப்பட்டதை கண்டான். அப்படி என்றால் ஒரு உண்மையை கண்டான், சத்தியத்தை கண்டான், உறுதியானதை ஒரு கண்டான். அடுத்தது நான்காவது, தூதர்களை கண்டான். அந்த எலியா சோர்ந்து போய் சூரஜில் படுத்து கிடக்கும்போது, போதும் கர்த்தாவே என் உயிரெடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கும் நல்லவன் அல்ல என்று நிற்கும்போது தூதரை கர்த்தர் அனுப்பினா. அப்பத்தையும் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. லோத் அந்த பட்டணத்தை அழிக்க போகும்போது சோதோம் குமார தூதரை கர்த்தர் அனுப்பினார். தூதரை செய்தி சொல்றாங்க, தூதரில் கண்டாங்க. இப்படி பல தூதரில் கண்டாங்க. ஆபிரகாம் தூதனை கண்டான். இப்படி பல தூதருடைய பணிவிடை கண்டாங்க. உங்கள் கண்கள் காணட்டும். ஐயோ, தனிமையாக இருக்கிற எனக்கு யாரும் இல்லையே. கர்த்தர் தூதரில் கட்டளையிட்டு இருக்கிறார்.
பாதங்கள் இடரை போகாதபடிக்கு நம்முடைய தூதர்களை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் துணை நிற்கிறார். கடைசியாய் 14ஆம் வசனம், இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். பாருங்க, இவைகளை சொல்லி தேவதூதன் சொல்றாரு, பேசிட்டு இருக்கிறாரு. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஐயா, ஒரே ஒரு நோக்கம். ஏன் ஐயா கிறிஸ்தவம்? ஏன் ஐயா சபை? ஏன் பரிசுத்த வேதாகமம்? ஏன் பரிசுத்தாவி? ஏன் ரட்சிப்பு? ஏன் நமக்குள் கிருபை வரங்கள்? ஏன் நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடைகிறோம், ஆராதிக்கிறோம்? ஒரே ஒரு நோக்கம், இயேசுவை காண வேண்டும். ஹல்லேலூயா. தேவ மனுஷன் படிக்கிறார் பாடல், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை. மகளிர் மரியாதை அப்படித்தான் வந்தாங்க, இயேசுவை பார்க்கணும். அப்படிதான் ஆரம்பத்தில் நம்ம இயேசுவை பார்க்கன்னு வந்தோம். அற்புதங்களை கண்டோம், அடையாளங்களை கண்டோம், தடை நீக்கப்படுகிறதை கண்டோம், தூதர்களை கண்டோம், சில ஸ்பெசிஃபிக்கான உண்மை சத்தியங்களை கண்டோம். ஏன் இவையெல்லாம் காண்கிறோம் தெரியுமா? ஒரே ஒரு காரியத்தை காணுவதற்கு. என் இயேசு கிறிஸ்து மத்தியாகத்தில் அந்த பிரதான தூதர் சத்தத்தோடு தெய்வ எக்காலத்தோடு வரும்போது நான் அவரை முகமுகமாய் தரிசிப்பேன், நான் அவரை பார்ப்பேன். யோபு சொல்றார், கடைசி நாள் ஒரு பூமி மேல் இருப்பார், என் மாம்சத்திலிருந்து நான் அவரை காண்பேன், அன்னை கண்ணில் என் சொந்த கண்ணால் அவரை காண்பேன், என் கண் அவரை காணும். ஒரு ஏக்கம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். தடைகள் நீக்கப்படலாம், அது நமக்கு தேவை. தடைகள் நீக்கப்படுகிறதை காண வேண்டும். நாம் சத்தியத்தை காண வேண்டும், உறுதியை காண வேண்டும், அடையாளங்களை காண வேண்டும், தூதர்களை காண வேண்டும். ஏன் இவைகள்லாம் காண வேண்டும் தெரியுமா? கடைசியில் இயேசுவை காணுவதற்கு. இயேசுவை காணுவதற்கு, இயேசுவை நோக்கி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவரை காண வேண்டும், அவரை காண வேண்டும். ஒரு ஏக்கம் உண்டாகட்டும். இவையெல்லாம் பெற்றுக்கொண்டு கடைசியில் ஓட்ட முடியும் போது இயேசுவை நாம் பார்க்காமல் போயிடக்கூடாது. ஒரு பிரதானமான நோக்கமே இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இயேசுவை நோக்கி வேதம் சொல்லுது, ஒருவரும் கண்டிராதும் காணக்கூடாதுமாய் இருக்கிற தேவன், ஒருவராய் சாவாமை உள்ளவர் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணி ஒருவரும் கண்டிராதும் காணக்கூடாது, இதுவரைக்கும் கண்டதில்லை, இனிமேலும் காண்பதில்லை. ஏன்னா ஒரே ஒரு நாள் வரும், காண்கிற நாள். அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையினால், அற்புதத்தினால், ஜெயத்தினால், சந்தோஷத்தினால் அன்றைக்கு இயேசுவை நாம் காண்போம். என் ஆசையெல்லாம் என் இயேசு தானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. பாடுங்க. என் ஆசையெல்லாம் என் இயேசு தானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை. அப்படித்தான் சகேவுக்குள் ஒரு ஆசை, இயேசுவை பார்க்கணும். குள்ளனா இருக்கிறான், மரத்து மேலே ஏறான், இயேசுவை பார்க்கணும். எப்படி ஆகிலும் இனி ஒரு ஆசை உண்டாகட்டும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். இயேசு வருகையில் வரும்போது அவரை பார்க்கணும், நித்தியத்தில் இருக்கும்போது இயேசுவை பார்க்கணுங்கிற ஆசை உண்டாகட்டும். சிமியோனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. எருசலேமில் ஆறுதல் வர காத்து கொண்டவன் பரிசுத்தாவின் ஏவதனால் தேவாலயத்துக்கு சென்றிருந்தார். ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணமடைய போகிறது இல்லை என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தது. கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே பரிசுத்தாவின் ஏவதனால் தேவாலயத்துக்கு போயிருக்கிறார். அங்கே தற்செயலாய் போயிருக்கும் போது இயேசு பிறந்தன்கிற செய்தி சிமியோனுக்கு தெரியாது. பயபக்தி உள்ளவன், தேவபக்தி உள்ளவன், பரிசுத்தாவின் ஆறுதல் வர காத்து கொண்டிருந்தவன். அப்போ இயேசு என்கிற குழந்தையை பிரதிஷ்டை பண்ண கொண்டு வருகிறாங்க. நியாயப்பிரமாணத்தின் முறைப்படி 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணுவதற்கு. அன்றைக்கு இந்த வார்த்தை நிறைவேறினது. இரட்சணியத்தை கண்கள் கண்டதே. அவன் சொல்றான், இரட்சணியத்தை கண்கள் கண்டதே. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. இந்த இரட்சணியத்தை காண்கிற நாள் ஒன்று வரப்போகிறது. இயேசு கிறிஸ்துவை கண்கள் காணணும். கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் நீ மரணம் அடைய போகிறதில்லை. அந்த குழந்தை கையில வாங்கிட்டு சகல ஜனத்து முன்பதாக உருவாக்கின இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே, என் கண்கள் கண்டதே. கிறிஸ்துவை காண வேண்டும், கிறிஸ்துவை காண வேண்டும்.
நம்முடைய ஏக்கம் அதுவாக இருக்கட்டும், நம்முடைய வாஞ்சை அதுவாக இருக்கட்டும். மரியாள் அம்மா முதல்ல இயேசுவை பார்க்கணும்னுட்டு இருந்தாங்க, மற்ற எல்லாரும் போயிட்டாங்க. அடையாளத்தை பார்த்தவங்க போயிட்டாங்க. கல் புரட்டி போடப்பட்ட கண்ட கூட அந்த ஸ்திரியும் போயிட்டாங்க. வேகமாக முன்னாடி ஓடி வந்து சீலையை பார்த்தவனும் போயிட்டான். பேதுரு உள்ள வந்து பார்த்து இந்த விசேஷமாக தலையில சுற்றி வைக்கப்பட்டுக்கிற ஜெப வஸ்திரமாக செய்தியை பார்த்தவன் போயிட்டான். தூதரில் கண்டவன் போயிட்டாங்க. இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையோடு காத்திருந்த அந்த மரியாள் அம்மா இயேசுவை கண்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? இயேசு அற்புதத்தை முன்பதாக செஞ்சிருக்கிறார். 7 வகையான பிசாசு இந்த அம்மாவுக்குள்ள இருந்தது. கர்த்தர் துரத்தினார். நன்றி உள்ள இருதயத்தோடு இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். ஐயா, எல்லாரும் அற்புத அடையாளங்களையும் பார்த்துட்டு கடைசியில் இயேசுவை பார்க்காம போயிடக்கூடாது. மகிமை நிறைந்தவர், அபூர்ண அழகுள்ளவர், ஹல்லேலூயா, 10,000 பேரில் சிறந்தவர், சாவாமை உள்ளவர், நித்தியவாசி, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர். நாம் அவர் முன்பதாக பணிந்து குனிந்து சேனைகள் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்க வேண்டும். அந்த நாளுக்காக வாஞ்சியுங்கள், ஆசைப்படுங்கள். ஒரு நோக்கம் அதிசயத்தை காண பண்ணுகிற கர்த்தர். பிரதானமான அதிசயமே இயேசுவின் முகம், பிரகாசமான முகம். அவரை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும். இந்த வார்த்தை கேட்டவங்களுக்கு அடையாளம் வேணுமா? அடையாளத்தை காண்பீங்க. தடைகள் நீக்கப்பட வேண்டுமா? தடைகள் நீக்கப்படுவதை காண்பீர்கள். உண்மையை சத்தியம் எதுவென்று காண வேண்டுமா? அதை நீங்கள் காண வேண்டும், காண்பீர்கள். தூதர்களை காண்பீர்கள், கடைசியாக இயேசுவை காண்பீர்கள். பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தெய்வ காலத்தோடு வருவார். தூதர்களையும் காண்போம், அவரையும் காண்போம். நம்முடைய கண்கள் எனக்கு திறக்கப்படும். வாஞ்சிங்க, அதிசயத்தை காணப்படுவார். எனக்கு அதிசயத்தை காணப்படணும், நான் இயேசுவை பார்க்கணுங்கிற ஆசை உள்ளவங்க என்னோட கூட சேர்ந்து அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஒரு வாஞ்சையை தாரும். உம்மை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சை தாரும். உம்மை தரிசிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை தாரும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் உம்மை தரிசிப்பது இல்லையே. இயேசுவே, உம்மை தரிசிப்பதற்கு பரிசுத்தம் தாரும். இந்த வார்த்தை கேட்ட ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அதிசயங்களை காண பண்ணுங்க. குடும்பங்கள் அதிசயங்களை காண பண்ணுங்க. பிஸ்னஸில் அதிசயங்களை காண பண்ணுங்க. குடும்ப வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுங்க. வேலைகள் அதிசயங்களை காண பண்ணுங்க. படிப்பில் அதிசயங்களை காண பண்ணுவீராக. ஊழியங்கள் அதிசயங்களை காண பண்ணுங்க. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God be with you. Praise the Lord.